வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடி 2024 நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ ஆகஸ்ட் 29 வந்து போட போகிறாங்க, எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 25,000+ வேகன்சிஸ் வந்து நமக்கு வரப்போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட 2023 இருந்ததை விட 2024 நடந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து ஒரு 58 நமக்கு வேலை கிடைச்சது 2023. இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் கட் ஆஃபே 73 வச்சுருக்காங்க. எவ்வளோ சேஞ்சஸ் பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு மெயின் காரணம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய அவேர்னஸ் கிடைச்சிருக்கு. எஸ்எஸ்சின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, எஸ்எஸ்சி ஜிடின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ இது மூலயமா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லை பாதுகாப்பு படையில் ஒரு வீரராக நம்மளால் போக முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் கிடைச்சிருக்கு. ரெண்டாவது விஷயம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது விஷயம், நெகட்டிவ் மார்க் வந்து 0.25 குறைச்சது. ஸோ இந்த 3 விஷயத்தினால தான் நம்ம கட் ஆஃப் வந்து 58 இருந்து 73 நமக்கு வந்து என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? ஸோ எது வேணாலும் இன்க்ரீஸ் ஆகட்டும், நமக்கு இன்னும் ஒரு மாசத்துல எக்ஸாம் போட போறாங்க. ஸோ இந்த எக்ஸாமை இனிமேல் நம்ம எப்படி படிச்சா பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ என்னோட பேர் மாசா, நான் மாசா ஐஏஎஸ் அகாடமியோட டைரக்டர். நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலாகவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சிக்கு தனியாகவே நம்ம கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னோட 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்த என்ன பண்றேன், ஷேர் பண்றேன். ஸோ நமக்கு எஸ்எஸ்சி ஜிடியோட எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 80 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நமக்கு வந்து 160 மார்க்ஸ் வந்து நமக்கு இருக்கும். சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடில் வந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. ஆப்டிடியூடில் வந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி ரீசனிங்ல இருந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இங்கிலீஷ்ல இருந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி ஜிகேல இருந்து நமக்கு எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க, 20 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ டோட்டலாக நமக்கு 80 கொஸ்டின் இருக்கும். ஆனால் டைம் எவ்வளோ தான் இருக்கும், 60 மினிட்ஸ் தான் நமக்கு டைம் இருக்கும். சரியா? ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், ஸோ 160 மார்க்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ தப்பாக எழுதுனா நமக்கு 0.25 மார்க் தான் நெகட்டிவ் ஆகும். ஸோ இந்த ஒரு ரீசனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 160 கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடுவாங்க. அப்போ நெகட்டிவ் மார்க் கம்மியாக இருக்குல்ல, அப்போ குருட்டாம்போக்கில் கூட நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் உண்மை. சரியா? ஸோ இந்த டைம் குருட்டாம்போக்லேயே நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி யாராவது பாஸ் பண்ணாங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. சரியா? சார் நான் இப்படி தான் பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ண இஷ்டம் வந்துட்டாங்க. இந்த 0.25 மார்க் தான் நெகட்டிவ் அப்படின்னு வச்சதுனால அந்த மாதிரி பசங்க கூட பாஸ் ஆகுறாங்க. ஸோ எஸ்எஸ்சி வந்து நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கு புரியாது. அப்படி புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த 0.5 மார்க்காக மாற்றணும். ஏன்னா உண்மைக்குமே கஷ்டப்பட்டு படிக்கிற பசங்க இந்த சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படியாவது எனக்கு யூனிஃபார்ம் போடணும் அப்படிங்கிற வெறித்தனமாக படிக்கிற பசங்க நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய அடியாக இருக்கும். அதனால் யாராவது பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 0.5 மார்க்கு வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசை. சரியா? சரி, ஓகே. ஸோ நம்ம காம்படிஷன் எப்படினாலும் இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து போர்க்களத்துக்கு போகிறோம், போராடுறதுக்கான அந்த யுக்தியை வந்து நம்ம எப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட், ரீசனிங் நல்லா போட்டாலே நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். இந்த இங்கிலீஷ் 3 போட்டாலே எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். ஜிகே வந்து என்ன பண்ணாங்கன்னா படிக்கவே வேண்டாம் அப்படின்னு ஒரு குரூப் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸுக்கு நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஜிகேவும் படித்து தான் ஆகணும். சரியா? ஸோ நீங்கள் வந்து ஆப்டிடியூடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 18 டாபிக்ஸ் தான் இருக்கும். ரீசனிங் வந்து ரொம்ப கம்மி தான், ஒரு 13 டாபிக்ஸாக இருக்கும். ஸோ இங்கிலீஷும் அப்படி தான், உங்களால் ஓரளவு ஸ்கோர் பண்ண முடியும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் திணறுவீங்க. ஆனால் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்கோர் பண்ணிடுவாங்க. முக்கியமாக அதில் இருக்க அந்த க்ளோஸ் டெஸ்ட்டு, அப்புறம் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சு, ஸ்னானிம்ஸ், ஆண்டனிம்ஸ். ஸோ இந்த மாதிரி இதை என்ன பண்ணிக்கோங்க, முக்கியமாக நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ நம்ம வந்து ஜிகேல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முக்கியமாக ஹிஸ்ட்ரிலாம் நீங்கள் படிக்கணும் கூட அவசியம் கிடையாது. ஆனால் பாலிட்டி, ஜியாகிரஃபி, அப்புறம் எக்கனாமிக்ஸ்லாம் முக்கியமாக 5 இயர் பிளான் கேட்குறாங்க. 5 இயர் பிளான் கேட்குறாங்க, சென்சஸ் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்கீம்ஸை பற்றி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், லாஸ்ட் 6 மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த ஜிகேவை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா அந்த ஜிகேல ஸ்கோர் பண்ணக்கூடிய மார்க் வந்து உங்களுக்கு ரொம்ப அடிஷ்னலாக போகும். இப்போ எல்லாருமே ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் படித்தாங்க அப்படின்னா எல்லாருமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருப்பாங்க. சரியா? நம்ம எப்போதுமே ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட், அதாவது இதுதான் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்னா இது வரைக்கும் எல்லாருமே வந்து முட்டி விட்டுருப்பாங்க. அதான் 0.5ல போயிடுச்சு, 1ல போயிட்டு சொல்றது.
இதை தாண்டி எவன் ஒருத்தன் வரானோ அவன் தான் வேலைக்கு போவான். ஸோ இதை தாண்டி நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம ஹெல்ப் பண்ணுறது என்னதான் இருக்கும், இந்த ஜிகேவாக இருக்கும். அதனால இந்த டைம் என்ன பண்ணுங்க, ஜிகேவும் கொஞ்சம் படிங்க. முக்கியமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் பேஸ் பண்ணி படித்தாலே போதும். இப்போ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 1 2 3 4 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 ஆப்ஷனுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுக்கான கொஸ்டினையும் சேர்த்து படிச்சிரு. அப்போ ஒரு கொஸ்டின் நமக்கு எத்தனை டேட்டா படிப்போம், 4 + 1 5 டேட்டா படிப்போம். ஸோ இந்த 5 டேட்டாவை நீங்கள் இப்படி படித்தாலும் என்ன பண்ணலாம், எக்ஸாம் வந்து உங்களால் நிச்சயமாக பாஸ் பண்ண முடியும். சரி சார், நான் வந்து என்னால் தனியாக படிக்க முடியல, எனக்கு வந்து சோசியல் மீடியாவில் நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகுது, என்னால் எப்படி படிக்கணும்னு தெரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட மாசா குருகுலம் இருக்குது, நீங்கள் தங்கி படிக்கலாம். ஸோ நீங்கள் 6 மந்தில் படிக்கிறத வெறும் 3 மந்த்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், படித்து முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நான் சொல்கிறதெல்லாம் போய் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பாருங்கள், எங்கள் இன்ஸ்டியூட்டை டேரெக்டாக வந்து பாருங்கள், டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். எங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே ஃபீட்பேக் கேளுங்க, இவங்க எப்படி சொல்லித்தராங்க, நல்லா சொல்லித்தராங்களா, அங்கே படித்தா பாஸ் பண்ண முடியுமா, எல்லாமே கேளுங்க. உங்களுக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் ஃபீஸ் கட்டி என்ன பண்ணால் போதும், ஜாயின் பண்ணிக்கிட்டா போதும். சரியா? ஸோ நம்மளோட எஸ்எஸ்சி ஜிடிக்கான நியூ பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15th ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 15th நம்மளோட நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதற்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 7,500. சரியா? ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரிலாம் வருது. ஸோ அது வரைக்குமே உங்களுக்கு எவ்வளோ தான் ஃபீஸு, 7,500 தான் வரும். ஸோ இந்த ஃபீஸில் வேறு யாருமே கொடுக்க மாட்டாங்க, இது ஒரு ஆஃபர் ஃபீஸ் தான். ஸோ நாங்கள் ஆகஸ்ட் 15 ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஃபீஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஹாஸ்டல்ஸ் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் ட்ரைனிங்கும் நம்ம இதில் என்ன பண்ணிடுவோம், பண்ணி கொடுத்துருவோம். சரியா? ஸோ நம்மளோட ஹாஸ்டல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9384417810. சரியா? இது வந்து உங்களோட ஆஃப்லைன் கிளாஸுக்கு. இல்லை ஹாஸ்டல் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், 8248081621. சரியா? நம்மளோட ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4,500 பெர் மந்த் வரும். உங்களுக்கு ஃபுட் அண்ட் அகாமடேஷன் இதிலே கிடச்சிடும், ஃபுட் ப்ளஸ் அகாமடேஷன். சரியா? ஸோ ஃபுட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூஸ்டேயும் ஃப்ரைடேயும் மட்டும்தான் வெஜிடேரியன் நாங்கள் கொடுக்குறோம். மீதி எல்லா நாளுமே ஃபிஷ் மீல்ஸ் தான் கொடுக்குறோம். சரியா? ஃபிஷ் மீல்ஸ் தான் கொடுக்குறோம். சண்டே மட்டும் சிக்கன், ஹோம்லி ஃபுட்டு தான். இப்போ ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க நம்ம ஹாஸ்டலில். ஸோ ரயில்வே எக்ஸாம் அப்புறம் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எஸ்எஸ்சி ஜிடிக்கான நியூ பேட்ச் வந்து ஆகஸ்ட் 15th வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டமில் இருக்குது. ஸோ மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சரியா? ஸோ கிளைமேட்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நான் சொல்கிறதான் திரும்பவும் சொல்லிட்டேன், சார் சொல்கிறதெல்லாம் போய் நினச்சிங்க அப்படின்னா யாருமே எந்த இன்ஸ்டியூட்டுமே சொல்ல மாட்டாங்க. சரியா? நீங்கள் டேரெக்டாக வந்து பாருங்கள், டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், எங்கள் ஸ்டூடெண்ட்கிட்டே ஃபீட்பேக் கேளுங்க. எல்லாம் ஓகேனா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதோட ஃபவுண்டர் தான். மார்னிங் 9 AM நைட்டு 9 PM வரைக்கும் நான் இந்த இன்ஸ்டியூட்லாம் இருப்பேன். மேக்ஸ், ரீசனிங், ஜிகே எல்லா சப்ஜெக்ட்ஸுமே டீச் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் எங்கிட்ட என்ன பண்ணிக்கலாம், கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இந்த எக்ஸாம் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் உங்களை சிலபஸ் சொல்லிட்டேன், ஆப்டிடியூட் சொல்லிட்டேன், ரீசனிங் சொல்லிட்டேன், இங்கிலீஷ் சொல்லிட்டேன், ஜிகே சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட்டில் இருக்க பேசிக்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ உங்களுக்கு வீடியோ கோர்சஸ் வேணாலும் நம்ம ஆப்பில் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சரியா? நம்ம ஆப் இருக்குது, ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது. ஸோ மாசா லேர்னிங் ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் வேணாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். சரியா? ஸோ அதுவுமே கூட உங்களுக்கு எப்போ நடக்குது அப்படின்னா ஆகஸ்ட் 15th தான் ஸ்டார்ட் ஆகுது ஆன்லைன் கிளாஸும். நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் வந்து வீடியோ கிளாஸ் மாதிரி கிடையாது, அதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஸோ ரீசனிங்கில் என்ன பண்ணிக்கோங்கன்னா பேசிக்ஸ் பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு யூடியூப் சோர்ஸோ இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து பேசிக்ஸ் படிச்சுக்கோங்க. இங்கிலீஷும் அதே மாதிரி பேசிக்ஸ் தான். ஜிகே பார்த்தீங்க அப்படின்னா என்சிஆர்டி புக்கை வந்து என்ன பண்ணிக்கோங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. என்சிஆர்டி 6th இருந்து 10th, முக்கியமாக 8th 9th 10th இந்த 3 புக்கை என்ன பண்ணிக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ பேசிக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். சரியா? இந்த மூணு இதுக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராக்டிஸாக பண்ண போகிறோம். எதை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் 2024 கேட்ட கொஸ்டின் பேங்க் பின்னக்கிள் புக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ பின்னக்கிள்னு ஒரு புக் இருக்குது, அமேசானில் இருக்குது. ஸோ இந்த புக்கை வாங்கிக்கோங்க. ஸோ இதில் 2024 கொஸ்டினோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பின்னக்கிள் புக்கை கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம்.
ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு டாப்பிக்லையும் 100 கொஸ்டின்ஸ் வச்சு என்ன பண்ண போகிறோம், ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த 100 கொஸ்டின்ஸ்லேருந்து கற்றுக்க போகிறோம். சரியா? ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ பேசிக்ஸ்லாம் முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 100 மார்க் டெஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எழுத போகிறோம். சும்மா கிடையாதுங்க. 100 மார்க் டெஸ்ட் எழுதி அதோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட ஸ்டாஃப் டீம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ நீ யோசிச்சு பாரு, ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட் நடக்குது. அப்போ உன்னால 1 மார்க் தான் எடுக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். 2வது மார்க் டெஸ்ட் நடக்குது. அப்போ 1 மார்க் இம்ப்ரூவ் பண்ணு. கண்டிப்பா ஒரு எக்ஸாமுக்கு 1 மார்க் இம்ப்ரூவ் பண்ணலாம்ல. ஸோ 2 மார்க். கரெக்டா? ஸோ இதே மாதிரி 10வது மார்க் டெஸ்ட்ல 10 மார்க், 100வது மார்க் டெஸ்ட்ல 100 மார்க். கண்டிப்பா நீ போஸ்டிங் அடிச்சிருவ. புரியுதா? ஸோ இதுக்கு நமக்கு தேவை வந்து என்னது, கன்சிஸ்டன்சியா படிக்கணும். கன்சிஸ்டன்சியா என்ன பண்ணணும், படிக்கணும். சரியா? ஏன் படிக்கணும் அப்படின்னா நம்மளோட லைஃப்காக நம்ம படிக்கணும். நான் எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், என்னோட மாணவர்கள் எல்லாத்துக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஏழை சொல் அம்பலம் ஏற வேண்டும் என்றால் ஏழையே அம்பலம் ஏற வேண்டும். நம்மளாம் ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலியில பிறந்திருக்கலாம். நம்ம சொல்லக்கூடியதும் 4 பேர் கேட்கணும் அப்படின்னா நாம அந்த பொசிஷன்ல இருக்கணும். நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போயே ஆகணும். இதுவரை நீ ஒரு 7,000 சம்பளம் வாங்கியிருப்ப, 8,000 சம்பளம் வாங்கியிருப்ப, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா, இந்த ஒரு எக்ஸாம் எழுதி நீ பாஸ் பண்ண, அடுத்த நிமிஷம் உன் லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆகும். மாசம் ஆனா 40,000 ரூபாய் சேலரி. நான் சொன்னா நீ நம்பவே மாட்டா. யாராவது இருந்தா கேட்டு பாரு. 40,000 ரூபாய் சேலரி. புரியுதா? ட்ரைனிங்லேயே 27,000 என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ட்ரைனிங்லேயே கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சேலரி நீ எங்கே போய் வாங்குவேன்? ஸோ நீ படிக்கிறது வந்து உன் லைஃப்காக படிக்கிற. ஒரு 6 மந்த் படிக்கிறது உன்னை 60 இயர்ஸ் வரைக்கும் சந்தோஷமா ஃபினான்சியல் ஃப்ரீடமா வச்சுக்கிற ஒரு விஷயத்துக்காக நீ வந்து என்ன பண்ற, ஒரு எஃபர்ட் போட போற. ஒரு 6 மந்த் அதை வந்து ஒரு வாய்ப்புன்னு நீ நினைக்காம ஒரு வாழ்க்கைன்னு நினைச்சு படி. சரியா? ஸோ வாய்ப்புன்னு நினைச்சா நீ நெக்ஸ்ட் சான்ஸ்க்காக வெயிட் பண்ணுவ. வாழ்க்கைன்னு நினைச்சா நீ வெயிட் பண்ண மாட்டேன். அவ்வளோ எஃபர்ட் போட்டு படிப்ப. இந்த ஃபேஸ்புக், சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் தூக்கி தூர போடு. உன் அப்பா அம்மா யோசிப்பார் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எல்லாத்தையும் யோசிப்பார். ஒன்றை யோசிப்பார், நீ நாளைக்கு என்ன பண்ண போற, ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு நீ என்ன பண்ண போற, என்ன வேலைக்கு போக போற, எல்லாத்தையும் யோசிப்பார். உனக்கு ஒரு 170 சென்டிமீட்டர் ஒரு ஹைட் இருக்குது பத்தியா, அதுவே காடு கொடுத்த கிஃப்ட் தம்பி. நிறைய பேர் பார்த்துருக்கோம் 169.5 வச்சிருக்கான். யூனிஃபார்ம் போடணும் ஆசை வெறியோட வருவான். நோ சான்ஸ். அப்போ உனக்கு 170 கொடுத்துருக்குது யாரோட கிஃப்ட், காடோட கிஃப்ட். அதனால இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு படிங்க. சரியா? ஸோ என்னோட கைடன்ஸ்ல யாராவது படிக்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்றேன். அந்த பிசிக்கல் அகாடமி அப்படின்னு நிறைய வச்சிருப்பாங்க. ஸோ இந்த பிசிக்கல் அகாடமியில நீ எக்ஸாம் முடிச்சுட்டு பிசிக்கல் ட்ரைனிங்காக போ. முதல்ல போய் அங்கே போய் என்ன பண்ணாத, உன்னோட டைமையும் உன்னோட மணியும் என்ன பண்ணாத, தயவு செஞ்சு நீ வேஸ்ட் பண்ணாத. ஏதாவது ஒரு நல்லா சொல்லி கொடுக்குற ஒரு அகாடமியில தைரியமா நீ போய் படி. பிசிக்கல் அகாடமிங்கிறது பிசிக்கல் சொல்லி தருவாங்க. ஸோ அவங்களால உன்னை பிசிக்கலுக்கு உன்னை வந்து சூப்பராக ரெடி பண்ண முடியும். ஸோ நீ எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு பிசிக்கல் ட்ரைனிங் வந்து நீ அங்கே போ, தப்பே கிடையாது. மற்றபடி ஏதாவது ஒரு நல்ல கோச்சிங் சென்டரில் படிங்க. அதுதான் உங்களை வந்து என்ன பண்ணும், உங்களை தூக்கி விடும். சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் 2 கிளாஸுமே நாங்கள் பண்ணுறோம். ஆன்லைனும் பண்ணுறோம், ஆஃப்லைனும் பண்ணுறோம். சரியா? இந்த 2ல் எது எஃபெக்டிவ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஆஃப்லைன் தான் எஃபெக்டிவ். ஏன்னா உன்னால் வந்து ஒரு 12 ஹவர்ஸ் கண்டினியூஸாக படிக்க முடியும். ஆனால் அந்த ஆன்லைனில் நோ சான்ஸ். புரியுதா? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்னொன்று, ஒரு 7,500 ஃபீஸ் அப்படிங்கிறது நீ கையில் வச்சுருக்க தெரியுமா, ஒரு மொபைல் ஃபோன். அதில் பாதி விலை. மொபைல் ஃபோன் கூட நீங்கள் 3 இயர்ஸ் இல்லை 4 இயர்ஸ் ஒன்ஸ் மாற்றணும். ஆனால் இது அப்படி கிடையாது. 7,500 கொடுத்து நீ படித்த அப்படின்னா கண்டிப்பாக உன்னால் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இங்கே இருக்குது. நீ படிக்கணும், பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு எய்ம் இருந்தால் நீங்கள் தைரியமாக என்ன பண்ணலாம், இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். 9384417810. நான் விளையாடணும் அப்படின்னு நினச்சி தயவு செஞ்சு யாரும் வராதிங்க, உடனே துரத்தி விட்டுருவோம். சரியா? ஸோ இந்த 7,500 ஃபீஸ் கட்டி நீ படித்தா கண்டிப்பாக லைஃப் செட்டில் ஆயிரும். புரியுதா? இந்த 7,500 ஃபீஸை வச்சு நீ என்ன வேணாலும் வாங்கலாம். புரியுதா? ஸோ ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன் நடக்கும். அந்த டிஸ்ட்ராக்ஷனால உனக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் ஆயிரும். புரியுதா? உனக்கு லாஸ்ட் சான்ஸாக எனக்கு இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஆன்லைன்லாம் நம்பாத. கண்ணை மூடிட்டு நான் ஏன் அகாடமின்னு சொல்ல, ஏதாவது ஒரு நல்ல அகாடமியில் என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணி படிங்க. ஸோ உங்கள் லைஃப் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம தொடர்ந்து SSC GD 2024க்கான எல்லா வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.